ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷிக்லா கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டு தலைக்கறி குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு நிஜமாலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் அம்மா செஞ்ச மெத்தடில் செய்யுங்க, நிஜமாலே குழம்பு நல்லா வரும். அப்பா வந்து ஆல்ரெடி போய் ஆட்டு தலைக்கறியை க்ளீன் பண்ணி அங்கேயே சுட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ நாங்கள் வீட்டில் உப்பு மஞ்சத்தூள் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு 5லேருந்து 6 வாட்டி நல்லா வாஷ் பண்ணுங்கள். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தா கறி சேர்த்துக்கோங்க, தலைக்கறி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கல்லுப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி 6லேருந்து 8 விசில் விட்டுக்கோங்க. 5 கூட வேணாம், 6லேருந்து 8 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போ தான் கறி பஞ்சு போல் வெந்துடும். கடாயில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாப்பாக கட் பண்ணி வச்சுருந்தா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ 3 பழுத்த தக்காளி நல்லா சாப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம கறி வேக வச்சதுக்கு உப்பு போட்டுக்கோம். அதனால் தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க, ரொம்ப சேர்த்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எது வேணால் சேர்த்துக்கோங்க. அப்படி உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் வேணான்னு சொன்னால் அவாய்ட் பண்ணி வெறும் தலைக்கறி மட்டும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக அந்த உருளைக்கிழங்கு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெஷர் போயாச்சு. நல்லா 5லேருந்து 6 விசில் விட்டாச்சு. தலைக்கறி குழம்புக்கு தனியாக எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், டைரக்ட் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சிருந்த தலைக்கறி சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ தேங்காய், முந்திரி, கசகசா அரைச்சி வச்சிருந்தா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக புதினா, கொத்தமல்லி தூவி அரைக்கலாம். சூப்பரான ஆட்டு தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா உருளைக்கிழங்குலாம் சேர்த்து கமன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.